Hi guys, a very good evening to all of you. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா SSC GD உடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் சரிங்களா. So SSC GD கான 2026 கான ஒரு நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்திருந்தது. So இந்த GD நோட்டிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 31ஆம் தேதி டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் நமக்கு லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. So இதுக்கு அப்ளிகேஷன் டேட் எப்படி அப்ளை பண்றது, என்னென்ன ப்ராசஸ் இருக்கு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அப்படின்றதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த செஷன்ல கொஞ்சம் டீடைலா எடுத்துட்டு போறோம். ஆரம்பிச்சலாமாப்பா? ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? ஆடியோ வீடியோ கிளியரா ஆரம்பிச்சலாமா? ஓகே. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூகுளில் போயிட்டு சரிங்களா, கூகுளில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ssc.gov.in சரிங்களா, என்ன பண்ணும் ssc.gov.in இது பண்ணீங்க அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் லிங்க்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம், உள்ளே போயிடலாம். ஸோ உள்ளே போனோடனே இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். எஸ்எஸ்சின்னு போட்டுட்டு அந்த பில்டிங் காட்டும் இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஆர் ரெஜிஸ்டர்னு இருக்கும். இது வரைக்கும் நான் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸே எழுதுனது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா? இல்லை ஆல்ரெடி நான் வந்து மற்ற எக்ஸாம்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா லாகின் பண்ணணும். ஸோ உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து மறந்துடுச்சு மேம் அப்படின்னா உங்களுடைய மெயில் எங்கேயாச்சும் செக் பண்ணுங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணப்போ உங்களுக்கு வந்து இதுதான்ப்பா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி, யூசர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ அதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. இல்லைனாலுமே நம்ம ஸ்க்ரீன்ஷாட் யூஸ்வலாக எடுத்து வச்சிருப்போம் அல்லது எங்கேயாச்சும் எழுதி வச்சிருப்போம். அதை பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, நம்மளுடைய யூசர் ஐடி இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த ஸ்டேஜில் அதுதான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ யூசர் நேம் கேட்பாங்க அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எது கொடுத்தாலும் ஓகே தான். அடுத்து பாஸ்வேர்டு கேட்பாங்க சரிங்களா. இது ரெண்டுமே என்னன்னா நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இங்க கேப்சா அவங்களே ஒரு கேப்சா கொடுத்துருவாங்க. அதை நீங்க இங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாக்ட்லி இதே நம்பர்ஸ் டைப் பண்ணாதீங்க சரிங்களா. எக்ஸாக்ட்லி இதே நம்பர்ஸை இதே லெட்டர்ஸை டைப் பண்ணாதீங்க. உங்களை நீங்க லாகின் பண்ற போது என்ன காட்டுதோ அதை டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு என்னது லாகின் கொடுத்துட்டீங்கன்னா ஆல்ரெடி யூசரா இருந்தீங்கன்னா இப்படி போயிடலாம். இல்ல மேம் ஃபர்ஸ்ட் டைம் யூசர் அப்படின்னா இங்க ரெஜிஸ்டர் நவுன்றது இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி ஃபில் பண்ணி அதை முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த மாதிரி லாகின் பண்ணிட்டு தான் போகணும் சரிங்களா. ஸோ இது உள்ள லாகின் பண்ணியாச்சு. ஸோ லாகின் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த பேஜ் போனீங்கன்னா எங்க ரெஜிஸ்டர்ன்றது காட்டாது. இங்க இப்போ என்னன்னு காட்டும்னா மை டேஷ்போர்டுன்னு காட்டும். என்னன்னு காட்டுது, மை டேஷ்போர்டுன்றது காட்டும் சரிங்களா. ஓகே. ஸோ இப்படி இருக்கும் போது இங்க கீழே பாத்தீங்கன்னா அப்ளைன்றது இருக்கும். கீழே குயிக் லிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னது அப்ளைன்றது இருக்கும். இதை கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? சரி, கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா அப்ளைல இப்போ இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஜிடியோட நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் இது ஓப்பன்ல இருக்கு. வேற எதுக்கான நோட்டிஃபிகேஷனுமே ஓப்பன்ல இல்லை. அதனால வேற எதுவுமே காட்டாது சரிங்களா. ஜிடியோடது மட்டும்தான் ஓப்பன்ல இருக்கு, வேற எதுவுமே காட்டாது. அப்ப இங்க போய் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வியூ ஆல்னு போட்டாலும் வேற எதுவுமே காட்டாது. ஸோ இங்க போய் என்ன பண்ணிக்கலாம், அப்ளைன்றதை கிளிக் பண்ணுங்க. இங்க என்னது அப்ளைன்றது கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள போயிடும் சரிங்களா. ஓகே. ஸோ உள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹோம் பேஜ்ல இருந்து நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம், ஹோம் பேஜ்ல இருந்து எங்க வந்திருக்கோம், கேண்டிடேட்டோட டேஷ்போர்டுக்கு வந்திருக்கும் சரிங்களா. ஸோ இங்க இப்போ உங்களுடைய நேம் வந்து ஆர் ராம் சீதா அப்படின்றத உங்க பேருனா இங்க என்ன காட்டும்னா RRSன்னு காட்டும் சரிங்களா. ஓகே. ஸோ இந்த மாதிரி இங்க ஒரு ஆல்பபெட் மட்டும் காட்டும். உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம், உங்களுடைய மதர்ஸ் நேம், உங்களுடைய அட்ரஸ் அண்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபில் ஆயிருக்கும். இதெல்லாம் ஆல்ரெடி ஃபில் ஆயிருக்கும். நீங்க திரும்ப ஃபில் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன்ல இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க, அதுலயே ஃபில் ஆயிடும் சரிங்களா. ஸோ எல்லாமே தெளிவா முன்னாடியே கொடுத்துருவாங்க. ஸோ இதை ஸ்க்ரோல் பண்ணி இன்னும் கீழே போகணும்னு வைங்களேன். கீழே போகணும்னா நமக்கு என்னது லைவ் எக்ஸாமினேஷன்ஸ். ஓகேங்களா. லைவ் எக்ஸாமினேஷன்ஸ்ல நமக்கு என்ன காட்டும், இந்த SSC GD 1ஆம் தேதி அப்ளிகேஷன் டேட் ஆரம்பிச்சது. லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஃபீஸ் ஓட சேர்த்து இங்கதான் இருக்கு. அப்ளிகேஷன் டேட் எண்டு பாத்தீங்கன்னா 31st. இங்க எல்லாமே தெளிவா கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஓகே. ஸோ இங்க போய் நீங்க என்ன பண்ணணும், அப்ளைன்றத கிளிக் பண்ணணும். என்ன பண்ணலாம், அப்ளை அப்படின்றத கிளிக் பண்ணலாம். ஓகே. அதுக்கப்புறம் போனீங்கன்னா இங்கிலீஷ்ல நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஹிந்தியில நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எண்டில் போய் என்னன்னா இந்த ஃபில் ஃபார்ம்ன்றதை நீங்க சூஸ் பண்ணணும். என்ன பண்ணும்,
fill form அப்படின்றத choose பண்ணணும் சரிங்களா ஓகே அப்போ form fill பண்றதுக்கு உள்ள போயாச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும் பாருங்க candidate information இருக்கு personal detail educational detail additional information அதுல 1 2 இருக்கும் upload documents இருக்கும் ஸோ இதெல்லாமே சைடில் காட்டும் இப்போ 1ல தான் இருக்கீங்க சரிங்களா கேண்டிடேட் டேஷ்போர்டில் பர்சனல் டீட்டெயில்ஸில் இருக்கீங்க சரிங்களா ஸோ இதில் போகும்போது கேண்டிடேட் நேம் ஃபில்லாக இருந்திருக்கும் நேம் மாற்றிருக்கீங்க அப்படின்னா சேஞ்ச் நேம் என்னன்றதை இல்லை கொடுங்க நியூ நேம் அல்லது சேஞ்ச் நேம் என்னன்றதை கொடுங்க ஏற்கனவே ஃபில்லாக இருக்கும் இது வந்து உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும் சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் ஃபாதர்ஸ் நேம் மதர்ஸ் நேம் டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அது அப்படியே இங்க டீடைல் கரெக்டா இருக்கான்னு ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க இது உங்களால எடிட் பண்ண முடியாது ஆல்ரெடி என்ன பண்ணிருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து டீடைல்ஸை இங்க கேப்சர் பண்ணி காட்டுறாங்க ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா பர்சனல் டேட்டாலயே போகும்போது டேட் ஆஃப் பர்த் ஏஜ் இந்த டேட் படி இந்த அப்ளிகேஷனுடைய டேட் படி உங்களுடைய ஏஜ் என்ன உங்களுடைய ஜெண்டர் என்ன எந்த கேட்டகரிக்குள்ள வருவீங்க அப்படின்றது வரைக்கும் அவங்களே கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் வந்து பிடபிள்யூபிடியில் வருவீங்களா இல்லையா அப்படின்றத இங்கே கேட்பாங்க எஸ் ஆர் நோன்றதை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இது கொடுக்குற மாதிரி இருக்கும் எஸ்னா என்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டின்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிருந்திருக்கும் சரிங்களா ஓகே பர்சனல் டீட்டெயில்குள்ளே தான் நம்ம இப்போ வரைக்கும் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் அதர் நேஷன்ஸ் இது நமக்கு கிடையாது ஓகேங்களா அது இதுவும் ஃபில் ஆயிருந்திருக்கும் மெட்ரிகுலேஷன் 10th எக்ஸாம் போர்டு எந்த போர்டில் நீங்கள் எழுதிருக்கீங்கன்றதும் ஃபில் ஆயிருந்திருக்கும் அண்ட் உங்களுடைய கிளாஸ் இயர் ஆஃப் பாசிங்கும் ஃபில் ஆயிருந்திருக்கும் 10th ரோல் நம்பர் கூட ஃபில் ஆயிருந்திருக்கும் பெர்மனன்ட் அட்ரஸும் ஃபில் ஆயிருந்திருக்கும் ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபில்டாக தான் இருக்கும் சரிங்களா ஓகே ஸோ பின்கோடு ஸ்டேட்டு கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் இது வந்து நமக்கு இதுவும் ஃபில் ஆயிருந்தா இருக்கும் எல்லாமே ஃபில்டாக தான் இருக்கும் பின்கோடு இமெயில் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸோட இமெயில் தனியாக கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக கேப்ஸில் தான் இருக்கும் மேம் என்ன மேம் இமெயில் ஃபுல்லாக கேப்ஸில் இருக்குது என்னென்ன இமெயில் ஃபுல்லாக ஸ்மாலில் தானே இருக்கும் அப்படின்னு நினச்சி பதறக்கூடாது அது வந்து என்னது நீங்கள் எத்தனை வாட்டி அடித்து போட்டாலும் அது கேப்ஸில் தான் ரெஜிஸ்டர் பண்ணும் சரிங்களா அது பிரச்சனை இல்லை அதை பெரிய இஷ்யூவாக கன்சிடர் பண்ணாதீங்க ஓகே சரி அடுத்து லாஸ்ட்டில் கீழே வந்து மொபைல் நம்பர் இருக்கும் ஓகேங்களா மொபைல் நம்பர் இருக்கும் எல்லாமே கரெக்டு தானான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்ன்றது தான் போகணும் பெருசாக இதில் எந்த சேஞ்சஸுமே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்காது ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸ் என்ன பண்ணியாச்சு முடிச்சாச்சு ஓகேங்களா சரி ஸோ அதுக்கப்புறம் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் நீங்கள் ஓகே கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த பேஜுக்கு போகும் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா எஜுகேஷன் டீட்டெயிலுக்கு வந்திருக்கும் எஜுகேஷன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட்னு கேட்பாங்க சரிங்களா இங்கே செலக்ட்னு கேட்பாங்க இதை நீங்கள் செலக்ட் பண்ணணும் செலக்ட் இதை கிளிக் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஓப்பன் ஆகும் 10th தான் ஹையஸ்டாக படிச்சிருக்கீங்களா 12th தான் படிச்சிருக்கீங்களா டிப்ளமாவா கிராஜுவேஷனா போஸ்ட் கிராஜுவேஷனா பிஹெச்டியா என்னன்னு கேட்பாங்க ஆப்வியஸ்லி இந்த எக்ஸாமுடைய குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th படிச்சிருந்தா போதும் மேம் 10th படிச்சிருந்தா போதும்ல அப்போ 10th கொடுக்கிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசியம் கிடையாது நீங்கள் நிஜமாலே 12th முடிச்சிருந்தா 12th கொடுங்க போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தா போஸ்ட் கிராஜுவேஷன் கொடுங்க இல்லை வெறும் டிகிரி தான் முடிச்சிருக்கீங்கன்னா கிராஜுவேஷன் கொடுங்க டிப்ளமா தான் முடிச்சிருக்கீங்கன்னா டிப்ளமா கொடுங்க எது முடிச்சிருக்கீங்களோ அது கொடுக்கலாம் அதனால உங்களுடைய அப்ளிகேஷன் எந்த விதத்துலையும் பாதிப்பு அடையாது சரிங்களா எந்த ஒரு டேமேஜும் இருக்காது ஸோ என்ன டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் கொடுக்கலாம் சரிங்களா ஓகே ஸோ டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களே என்ன பண்ணிட்டாங்க குவாலிஃபைங் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு 10th ஸ்டாண்டர்ட் இதுதான் பேசிக் குவாலிஃபிகேஷன் இது ஏற்கனவே கொடுத்துட்டாங்க ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் பாஸ் பண்ணிட்டீங்களா இல்லையா இயர் ஆஃப் பாசிங்க எந்த போர்டில் முடிச்சிங்கன்றது எல்லாமே தெளிவாக இங்கே கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து இது பண்ணணுன்ற அவசியம் கிடையாது சரிங்களா ஓகே ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு நேம் ஆஃப் போர்டு ரோல் நம்பர் எல்லாமே கொடுத்தாச்சு இதில் வந்து ஒரு நோட் கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் 10th நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ 10th இது வந்து 2021 and 22 சரிங்களா 21 and 22ல 10th முடிச்சவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கோவிட் டைமில் தானே எக்ஸாம் எழுதியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் இருக்காது ஸோ அவங்க மட்டும் என்ன பண்ணலான்னா என்னன்றதை போடலான்னு சொல்லியிருப்பாங்க 21 and 22ல கோவிட்ல முடிச்சவங்க என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து பர்சன்டேஜில் என்னன்னு கொடுத்தா போதும் மற்றவங்க இந்த பர்சன்டேஜ் ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணாதான் அடுத்த பேஜ் போக முடியும்
பர்சன்டேஜ்ன்றது என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் ஷீட்டில் எடுத்திருக்கீங்களோ அதை ஃபில் பண்ணணும். சரிங்களா? இது இல்லைனாலும் பரவாயில்ல, இது கண்டிப்பாக வேணும். சரிங்களா? ஓகே, இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ 20 and 22 சொல்லிட்டேன்னா, ஸோ கோவிடில் முடித்தவங்க 20 and 21ல் 10th முடித்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பர்சன்டேஜ்னு இருக்கக்கூடிய இடத்துல, சரிங்களா, பர்சன்டேஜ் அப்படின்ற இருக்கக்கூடிய இடத்துல என்னது நான் அப்ளிகபிள் அப்படின்றத ஃபில் பண்ணால் போதும். ஸோ முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு கொடுங்க. எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் என்னது சேவ் அண்ட் நெக்ஸ்ட்ன்றத கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும், அடுத்த பேஜுக்கு போயிடணும். ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நம்பர் 1. அதில் வந்து என்னன்னா நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனா இல்லையான்னு கேட்குறாங்க. இது ஆமாவா இல்லையான்னு கொடுக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் சீக் பண்ணுறீங்களா இல்லை, ஏன்னா 18 நமக்கு என்னது 18 to 23 தானே சொல்லியிருக்காங்க. 2003லேருந்து 2008க்குள்ளே பிறந்தவங்க, கரெக்டாக 2003லேருந்து 2008க்குள்ளே பிறந்தவங்க தானே நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போது 18 to 23 அப்படின்னா ஓபிசினா 26ஆ, அது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓ 8நாலுமே $13, $23. $18 to 23 தான் நமக்கு என்னது ஏஜ் கேட்டகரி சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு +3 years 18 to 26 எழுதலாம். இதுவே வந்து SC ST இருந்தீங்கன்னா +5 years. அப்போது 18 to 28 இருக்கிறவங்க வரைக்கும் கூட எழுதலாம். அப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் சீக் பண்ணுறீங்களா, ஆமான்னு கொடுத்தீங்கன்னா இது எதுக்குன்னு சொல்கிறத செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து ஓபிசினா ஓபிசின்னு செலக்ட் பண்ணலாம், எஸ்சினா எஸ்சின்னு செலக்ட் பண்ணலாம், எஸ்டினா எஸ்டி செலக்ட் பண்ணலாம். என்ன கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ்மென் அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ்மென் செலக்ட் பண்ணலாம், அல்லது பிடபிள்யூபிடினா பிடபிள்யூபிடின்றதை செலக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஏற்கனவே டீட்டெயில்ஸ்லாம் உங்களோடது உள்ளடங்கி இருக்கு. அப்போது நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க, ஆனால் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆப்ஷனில் போனீங்கன்னா இங்கே எதுவுமே காட்டாது. ஸோ உங்களால் யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லி அதுவே காட்டிடும். சரிங்களா? ஸோ இதில் ஏமாற்றவே முடியாது. உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் ஏற்கனவே பண்ணி முடிச்சாச்சு. அதனால எந்த வித சேஞ்சஸுமே உங்களால் இப்போ பண்ண முடியாது. ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து ஆக்சஸிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக காட்டணுமா வேணாமான்னு கேட்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் எஸ் கொடுத்தாலும் சரி, மேபி இது ஆகுதுன்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் எஸ் கொடுக்கறது மூலியமாகவும் நோ கொடுக்கறது மூலியமாகவும் பெரிய உங்களுடைய ஜாப் இதுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்க போகிறது கிடையாது. எஸ்ஸும் கொடுக்கலாம், நோவும் கொடுக்கலாம், கட்டாயம் கிடையாது. இதுதான் கொடுக்கணுன்ற கட்டாயமும் கிடையாது. ஓகேங்களா? சரி, அடுத்து பார்த்துலாமா? முடிச்சாச்சு அப்படின்னா எஸ் நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிச்சுப்பா. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் 1ன்றது என்னது ஃபுல்லாக சேவ் ஆகிடுச்சு வந்துடும். அதுக்கப்புறம் ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நம்பர் 2. ஸோ இதில் என்ன கேட்பாங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் நீங்கள் எங்கப்பா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்ளை பண்ணும் போதே ப்ரிஃபரன்ஸ் 1, ப்ரிஃபரன்ஸ் 2, ப்ரிஃபரன்ஸ் 3ன்னு 3 ப்ரிஃபரன்ஸையும் கொடுக்கணும். சரிங்களா? 3 ப்ரிஃபரன்ஸையும் கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் சிபி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் எந்த மீடியமில் இருக்கணும். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா எஸ்எஸ்சி ஜிடி வந்து நம்மளால தமிழ்லையும் எழுத முடியும், ஆமாவா இல்லையா? அப்போ இங்கே போய் செலக்ட் பண்ணும் போது நீங்கள் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்ன்றதை செலக்ட் பண்ணலாம். இல்லை மேம் நான் தமிழில் தான் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னா தமிழ்ன்றதை செலக்ட் பண்ணலாம். அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜை தவிர, சரிங்களா, இங்கிலீஷ் லாங்குவேஜை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்டும் இது தமிழில் உங்களுக்கு காட்டும். இங்கிலீஷ்னா எல்லாமே இங்கிலீஷில் காட்டும். தமிழ் அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸும் உங்களுக்கு என்னது தமிழில் காட்டும். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ ப்ரிஃபரன்ஸ் 1 பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட்னு கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே போயிட்டே ரொம்ப நேரம் தேடிட்டே இருக்கக்கூடாது. இல்லை இதுதான் இருக்கு போல அப்படின்னு சொல்லி நின்றக்கூடாது. எஸ்ஆர்ன்றது போகணும். சரிங்களா? எஸ்ஆர் அப்படின்னா சதர்ன் ரீஜன் அர்த்தம்.
சதர்ன் ரீஜன்ல போனாதான் நம்மளோட ஊர்ல வரும். எஸ்ஆர்ல ஃபர்ஸ்ட் என்னது சென்னை தான். ஸோ சென்னை, கோயம்புத்தூர் இதெல்லாமே என்னது சதர்னா வெறும் தமிழ்நாடு மட்டும் கிடையாது. ஓகேங்களா, சதர்னா தமிழ்நாடு மட்டும் கிடையாது, அப்போ மற்ற ஊர்களும் சேர்ந்து வரும். அப்போ நீங்க தான் என்ன பண்ணணும் தேடணும். சரிங்களா, ஸோ நான் ஃபுல்லாவே எஸ்ஆர் என்ன கொடுத்துருக்கேன், இங்கிலீஷு, கோயம்புத்தூர் சென்னை, கோயம்புத்தூர், புதுச்சேரின்னு 3 கொடுத்துருக்கேன். சரிங்களா, அதுக்கப்புறம் மீடியம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ன்றது தெளிவாக இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன். நான் மீடியம் இங்கிலீஷ்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அதை பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி வெரிஃபை பண்ணுவாங்க. இங்கிலீஷ் தானா, இன்னொரு வாட்டி வெரிஃபை பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா என்சிசி சர்டிஃபிகேட் எதுனா வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ வச்சுருக்கீங்கன்னா ஆமான்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. இதுவே கேம்லேயோ ஸ்போர்ட்ஸ்லேயோ டிஸ்ட்ரிக்ட் லெவலில், ஸ்டேட் லெவலில், நேஷ்னல் லெவலில் அல்லது இன்டர்நேஷ்னல் லெவலில் எதுனா கேம்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்பாங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன்னு கொடுங்க. சரிங்களா, ஸோ நீங்கள் எந்த ஊரில் தங்கியிருக்கீங்களோ அந்த ஊர் என்னது ஸ்டேட் அல்லது யூனியன் டெரிட்டரி கொடுக்கணும். அதை மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுக்கணும். சென்னையில் இருந்தீங்கன்னா சென்னை, திருச்சினா திருச்சி, தஞ்சாவூர்னா தஞ்சாவூர். ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுடைய வீடு இருக்கோ, நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்களோ அது என்னது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸோட அட்ரஸ் எல்லாமே எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோ அதை கொடுங்க. சரிங்களா, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஊர்லேருந்து மாறி வந்திருக்கீங்களா. இப்போது நார்த் இந்தியாவில் என்ன பண்ணுவாங்க, அங்கே தங்கிட்டு ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வந்து டிரான்ஸ்ஃபர்னாலேயோ வேலைனாலேயோ இங்கே வந்து தங்கி இங்கே வாழ ஆரம்பிச்சுடுவாங்களா. ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து நீங்கள் மைக்ரேட் ஆயிருக்காங்களான்னு சொல்லி கேட்பாங்க. ஆமானா ஆமாம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதெல்லாம் தானாகவே ஃபில்லாக இருந்தது, நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் போஸ்ட். சரிங்களா, சிஏபிஎஃப்க்கு நிறைய போஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து நீங்கள் எந்த போஸ்ட் எந்த ப்ரிஃபரன்ஸ்க்கு அதிகமாக கொடுக்குறீங்க, லைக் எந்த மாதிரியான ஜாப் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6 போஸ்ட்டுக்கான வேகன்சிஸ் கொடுத்தாங்களா. ஸோ அதில் எது வேணுமோ அதை நீங்கள் ஃபில் பண்ணலாம். இல்லை மேம் எதுவுமே ஃபில் பண்ணி ஐயோ தப்பாக ஃபில் பண்ணிட்டேன் மேம் அப்படின்னா ரீசெட் அப்படின்னு கொடுத்துட்டு மறுபடியும் ஃபில் பண்ணலாம். ஃபில் பண்ண டீட்டெயில்ஸை மறுபடியும் ரீவெரிஃபை பண்ணுறாங்க. மேம் என்னென்னலாம் ஃபில் பண்ணணும், எப்படி ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இந்த போஸ்ட் டீட்டெயில்ஸ்ன்றதை கிளிக் பண்ணும். சரிங்களா, போஸ்ட் டீட்டெயில்ஸ்ன்றதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு காட்டும் என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன இது கோடு அப்படின்றது காட்டும். பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஏ, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சிஐஎஸ்எஃப்க்குனா பி, சிஆர்பிஎஃப்னா சி, எஸ்எஸ்பினா டி. சரிங்களா, ஐடிபிபினா இ, ஆசாம் ரைஃபிள்ஸ்னா எஃப், இஎஃப்ஜி தானே வரணும், ஆனால் ஜியில் பாருங்க ஹெச்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, எஸ்எஸ்எஃப் அப்படின்னா என்ன அர்த்தம், ஹெச்னு அர்த்தம். ஸோ இதில் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் என்ன, எதுக்கு வேகன்சி அதிகமாக இருக்குது, எதுக்கு நீங்கள் போகணும்னு ஆசைப்படுறீங்க, எதுக்கு வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குன்றதை பார்த்துட்டு அந்த ஆர்டர் ஃபில் பண்ணுங்க. சரிங்களா, ஸோ அதை பார்த்துக்கோங்க. நான் அதை ஃபில் பண்ணி முடிச்சுட்டு, சரிங்களா, ஸோ இதை ஃபில் பண்ணி முடிச்சுட்டு கீழே போய் அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு போனீங்க அப்படின்னா நமக்கு அதுவும் என்னது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் 2 ஃபில் ஆகிடும். ஓகேன்னு போட்டு என்னது அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம். ஓகே, சரி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைவ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதா இருக்கும். ஸோ இது வந்து லேப்டாப்பில் ஆக்சசபிள் கிடையாது. இதை இந்த ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம மொபைல் ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மொபைல் ஆப்புக்குள்ளே போகும்போது இப்படி தான் காட்டும். சரிங்களா, ஃபஸ்ட்டு லாகின் காட்டும். லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டேஷ்போர்டில் இங்கே இப்படி காட்டும். சரிங்களா, உங்களுடைய ஃபேஸ் காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குயிக் டேப்ஸ் என்னது இங்கே அப்ளைன்றது காட்டும். நம்ம அப்ளை தானே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ குயிக் டேப்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னது இங்கே அப்ளைன்றதை காட்டும். சரிங்களா, ஸோ இந்த அப்ளைன்றதை நம்ம செலக்ட் பண்ணும். ஓகே, சரி. இந்த அப்ளைக்குள்ளே போகணும் அப்படின்னா நமக்கு என்னன்னா இங்கே லைவ் எக்ஸாமினேஷன் காட்டும். இப்போ நமக்கு எந்தெந்த எக்ஸாம் உங்களால் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு காட்டும். ஜிடி கான்ஸ்டபிள்னு காட்டும். ஸோ இங்கே நீங்கள் போய் ஜிடி கான்ஸ்டபிள் போய் கிளிக் பண்ணி அப்ளைன்றதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன சொல்லுன்னா அப்ளிகேஷன் ஆல்ரெடி பெண்டிங்காக இருக்குது, நீ ஏற்கனவே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்ட, அப்ளை பண்ணியே முடிக்கல, அப்போ புதுசாக போய் மறுபடியும் நீ அப்ளை பண்ணனா வராது. அதுக்கு பதிலாக என்ன போ, மை அப்ளிகேஷன்ஸில் போ, மை அப்ளிகேஷன்ஸ்ன்ற டேபுக்கு போ, அங்கே வந்து உன்னுடைய பெண்டிங் அப்ளிகேஷன் இருக்கு, அதை ஃபில் பண்ணு அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ இங்கே போய் ஓகேன்னு கிளிக் பண்ணும். சரிங்களா, நம்ம நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு இதுதான், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இங்கே போய் மை அப்ளிகேஷன்ஸ் போடும். சரிங்களா,
ஸோ இங்க எடுத்த உடனே பாத்தீங்கன்னா நமக்கு என்னது ஃபர்ஸ்ட் என்னது லைவ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கா, இங்க மை அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அதுக்கு போகணும் சரிங்களா. மை அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா என்னடா காணும், சிஜிஎல் காட்டுது, சிஜிஎல் காட்டுது, சிஹெச்எஸ்எல் காட்டுது, இது ஜிடிஏ காட்டலையேன்னு சொன்னீங்கன்னா இங்க செலக்ட் இயர்ன்னு இருக்குமா, அதுல 2025 தான் இருக்கும். அப்ப அந்த இயரை மாத்தணும், 2026 இயரை மாத்தணும். மாத்தினாதான் என்னன்னா இந்த அப்ளிகேஷன் நமக்கு காட்டும். அப்ப இதை கிளிக் பண்ணணும் சரிங்களா. ஓகேப்பா, இதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போகணும். உள்ள போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் போடணும் என்னன்னா ஃபேஸ் அத்தன்டிகேஷன். ஃபேஸ் அத்தன்டிகேஷன் பெண்டிங்கா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்க என்ன பண்ணணும், இதை டிக் பண்ணிட்டு ஆதார் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சரிங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி பேஜ் வந்து இப்படி லோட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஆதார் அத்தன்டிகேஷன் இருக்கும், இங்க இனிஷியலைசிங் ஸ்டெப்னு இருக்கும், இங்கே இப்படி சுத்தம் சரிங்களா, அங்க ஆதாரோடைய சிம்பிளும் காட்டும் சுத்தம். அதுக்கப்புறம் உள்ள போனீங்கன்னா கேமரா ஆன் ஆகும். கேமரா ஆன் பண்ணிட்டு நீங்க இது ஆதார் அத்தன்டிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கண்ணை அதெல்லாம் பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அது எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் என்னது முடிஞ்சிடும் சரிங்களா. அதுக்கப்புறம் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு போங்க. ஓகே, சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு போனீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். சக்சஸ் ஃபேஸ் ஐடி வெரிஃபிகேஷன் சக்சஸ்னு வரணும். அதுக்கப்புறம் ஓகேன்னு கொடுக்கணும் சரிங்களா. ஓகே கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், அடுத்த ஸ்டெப்லாம் அடுத்து பாத்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸ். இது நீங்க சிஸ்டம்லயும் பண்ணலாம் இல்ல போன்லயும் பண்ணலாம். போன்ல இது ஒன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்படியே ஒரு ஃப்ளோல போயிடலாம்னு சொல்லிட்டு லைவ் போட்டோ என்ன பண்ணுங்க, போன்ல எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, இப்போ செல்ஃபி இந்த மாதிரி எடுக்கிறோன்னு வைங்களேன், செல்ஃபி எடுத்து இப்படி வைக்கணும்னா என்ன சொல்லணும்னா கேமரா வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கு, இன்னும் தூரமா வைங்க, இன்னும் தூரமா வைங்கன்னு வரும். கை இவ்வளவு தூரம் தானே எட்டும், இதுக்கு மேல எட்டாது இல்லையா. ஸோ இன்னும் ரொம்ப கிட்ட இருக்கு, ரொம்ப கிட்ட இருக்குன்னு தான் சொல்லும். இந்த எரர்னு காமிச்சுட்டே இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா ஒன்னு டேப்ல ட்ரை பண்ணுங்க சரிங்களா. உங்ககிட்ட டேப் இருந்துச்சுன்னா டேப்ல ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களால தனியா பண்ண முடியாது, இல்லைன்னா போனை வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு தூரமா தள்ளி வந்துருங்க. ஓகேங்களா, தூரமா தள்ளி வந்துருங்க. இல்லை வேற யாருக்கிட்டயாச்சும் போனை வந்து இப்படி வச்சு பின்னாடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பண்ணுங்க. வேற வழி கிடையாது, இப்படிதான் அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ மூஞ்சி வந்து ரொம்ப குட்டியா இருக்கணும், அப்பதான் என்னது அது போட்டோ எடுக்கும் சரிங்களா. அது போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் என்னன்னா நீங்க சிக்னேச்சர் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் அண்ட் இமேஜஸ்க்கு போயிடும். அதுல போய் இந்த சைஸ் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. 10 to 20 KB தான் இருக்கணும் சரிங்களா. 10 to 20 KB தான் இருக்கணும் போட்டோ, சாரி இது சிக்னேச்சர். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்ன்றதை கொடுக்கணும். அதெல்லாம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்தீங்கன்னா போட்டோ அப்லோடட் சக்சஸ்ஃபுல்லின்னு வரும். ஓகேங்களா, சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய போட்டோ இதில் காட்டும் சரிங்களா. உங்களுடைய லைவ் போட்டோ இதில் காட்டும். காட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் என்னது சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு போங்க சரிங்களா. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் போனீங்கன்னா சிக்னேச்சர் அப்லோட் பண்ண சொல்லும் சரிங்களா. சைன் அப்லோட் பண்ண சொல்லும். சைன் அப்லோட் பண்ணிட்டு கரெக்டா சைன் வந்து அந்த இந்த விண்டோக்குள்ள என்னது சைன் வந்து அழகா நீட்டா தெரியணும். தெரியலன்னா பிக் அகைன்னு சொல்லி கொடுங்க. அழகா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு அடுத்து போகலாம். ஸோ போட்டோ அப்லோட் பண்ணியாச்சு, சிக்னேச்சர் அப்லோட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, சரி. அப்லோட் டாக்குமெண்ட் சேவ்டு சக்சஸ்ஃபுல்லின்னு வரும். ஓகே கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, அடுத்து போங்க. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ரிவ்யூ பண்ணும். ஓகேங்களா, உங்களோட டீட்டெயில்ஸை ரிவ்யூ பண்ணும். நேமா இருந்தாலும் சரி, நேம் மாத்தினது, அப்பா பேர், அது இதுன்னு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அம்மா பேரு, டேட் ஆஃப் பர்த், அது இதுன்னு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் ஸ்க்ரோல் பண்ணி எண்ட் வரைக்கும் பாருங்க. எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. 1க்கு 2 வாட்டி அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கு, எதனா தப்பு வரும்னு தோணுதுன்னா பக்கத்துல இருக்கிறவங்கள அம்மாவையோ அப்பாவையோ தங்கச்சியோ தம்பியோ ஃப்ரெண்டையோ கூப்பிட்டு பாரு, டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டா இருக்க ஒரு வாட்டி பாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னது சேவ் அண்ட் நெக்ஸ்ட்ன்றதை கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் டிக்ளரேஷன். ஓகேங்களா, ஸோ ரிவ்யூ முடிச்சாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஒரு வாட்டி வாசிச்சுக்கோங்க. இங்க போயிட்டு என்னது ஐ அக்ரீன்னு கொடுக்கணும். இங்க எழுதியிருக்க கேப்சாவை இங்க எழுதணும். அதுக்கப்புறம் சப்மிட்னு கொடுக்கணும். இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளை பண்ணி முடிச்சாச்சுன்னு அர்த்தம் சரிங்களா. ஓகேப்பா, ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஃபார்ம் ரிசீவ்டு சக்சஸ்ஃபுல்லி, கண்டென்ட் வெரிஃபிகேஷன் பெண்டிங் அப்படின்னு சொல்லும். இங்க போய் என்ன பண்ணலாம்னா நீங்க மேக் பேமெண்ட்னு போகலாம். அடுத்து என்னது மேக் பேமெண்ட்ன்றத போகலாம் சரிங்களா. ஸோ மேக் பேமெண்ட்ல போனீங்கன்னா எதுல நீங்க பேமெண்ட் பண்றீங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா என்ன எதுன்னு கேட்கும். ஃபீமேல் கேண்டிடேட்ஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது சரிங்களா. ஃபீமேலுக்கு ஃபீஸ் கிடையாது, எக்ஸ் சர்வீஸ்மெனுக்கு கிடையாது,
பிடபிள்யூபிடிக்கு கிடையாது. மற்றவங்க எல்லாருக்குமே மேல் கேண்டிடேட்ஸ்க்கு ஓபிசிக்கு ஜென்ரலில் அவங்க எல்லாருக்குமே இருக்கு. ஸோ வெறும் 100 ரூபாய் தான் சரிங்களா. மற்ற எக்ஸாம் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ கம்மி, 100 ரூபாய் தான். ஸோ இதில் போயிட்டு என்னன்னா எதனா ஒன்று செலக்ட் பண்ணிட்டு பேனு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் முடிஞ்சிடும். ஸ்டேட்டஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை 1க்கு 2 வாட்டி போய் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகேவாப்பா, சரிப்பா. ஸோ அடுத்து வரக்கூடிய எஸ்எஸ்சி ஜிடி 2026க்கான ப்ரிப்பரேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி பேட்ச் 2026க்கான ஒரு பேட்ச் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். இது வந்து 16th டிசம்பர்லேருந்து இந்த பேட்ச் வந்து டியூஸ்டேலேருந்து இந்த பேட்ச் வந்து நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த பேட்ச் வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா Y350 அப்படின்ற கோடை அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இந்த கோடை யூஸ் பண்ணுங்க. இந்த கோட் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டீங்க. இந்த பர்டிகுலர் கோடை யூஸ் பண்ணுங்க சரிங்களா. எப்படி போய் வாங்குறதுன்றதை நான் காட்டுறேன். இப்போ நம்மளுடைய மொபைல் ஆப் இருக்கா, ஸ்டோர் போனாலும் சரி, மொபைல் ஆப் போனாலும் சரி, ஸ்டேட் எக்ஸாம்ஸ் போயிட்டு தமிழ்நாடு போயிட்டு எஸ்எஸ்சி தமிழ்ன்றதை செலக்ட் பண்ணுங்க. ஸ்டோரில் போய் மொபைல் ஆப் இருக்குன்னா கீழே ரைட் சைடில் எண்டில் ஒரு ஐக்கான் இருக்கும், கார்ட் இருக்குல்ல, கார்ட்டோட சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டோருக்கு போகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் ஒன்னே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி கான்ஸ்டபிளுக்கான ஒரு பேட்ச் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா மோர் ஆஃபர்ஸ்னு போங்க, Y350 அப்படின்ற கோடை அப்ளை பண்ணுங்க. ஸோ 2700 சொல்கிறாங்க. பட் 2100க்கே என்ன பண்ண முடியும், நம்ம செஷன்ஸை லைவாகவும் பார்க்கலாம், ரெக்கார்டோடவும் பார்க்கலாம். Y350 இந்த கோடை அப்ளை பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகேப்பா, செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் ஒன்று போட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் அகைன் அண்ட் அகைன் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா. தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். அடுத்து இதே மாதிரி ஒரு செஷனில் பார்க்கலாம். நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு நம்ம லைவ் வர போகிறோம். 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஒரு லாங் செஷனாக நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு எல்லாருமே வந்துடுங்க சரிங்களா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, பை, டேக் கேர்.